பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. யார் சொல்ல பார்த்து எப்படி தெரியுமா? ஆமை துள்ளி துள்ளி ஓடுகிறது, மான் கீழே நவுந்து செல்கிறது, ஓனான் தலையை ஆட்டுகிறது. ஆமை துள்ளி துள்ளி ஓடுகிறது. சந்திரனுடைய பெருமையை பற்றி தெரியுமா? எனக்கு ஒன்னே ஒண்ணாங்க. இந்த சந்திரனுக்கு எத்தனை மனைவி தெரியுமா? 27 மனைவிகள். 27? ஒன்ன கட்டினா ஊர்ல மாறாடிக்க முடியல. அது இல்ல இதுல இருந்து கடா சத்தம், அங்க கடா சத்தம். ஆமா, 27 மனைவி எப்படி சமாளிக்கிறாங்க?
பாவிய ஏன்டா போறவன அதுக்கெல்லாம் நம்மளால முடியலையே. ஏய் அந்த 27 மனைவி பேர் என்ன தெரியுமா? என்ன? அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், சித்திரை, சுவாதி, உத்திராடம், பூராடம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி, பூரட்டாதி, ரேவதி. இப்படி 27 பெண்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த சந்திரன். ஆமா. இப்படி 27 பெண்கள் திருமணம் செய்து கொண்டிருந்த போதிலும் கடைசி மனைவியாகிய ரேவதி மேலதான் இந்த சந்திரனுக்கு ஆசை. இந்த 27 மணில ரேவதி மேல ஆசை. ஆமா. இன்னும் 26 மனைவியை என்ன ஏது உன் குலம் என்ன உன் கோத்திரம் என்ன நீ போனியா வந்தியா சாப்பிட்டியா இல்லையா கேட்கவே மாட்டான். சாந்தி அமைதியாரு. மற்ற மனைவிகள் எல்லாம் பார்த்தார்கள். தன்னுடைய தந்தையாகிய தக்கங்கிட்ட முறையிடுறாங்க. அப்பா 27 பெண்களை ஒருவருக்கே கொடுத்தீர்கள். அவர் கடைசி மனைவி ஆகிய ரேவதி மேலதான் எப்பொழுது பார்த்தாலும் ஆசா பாசமா இருக்கிறாரு. எங்கெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாரு. நீ கொஞ்சம் வந்து புத்திமதி சொல்லுப்பா அப்படின்னு கேட்டாங்க. 26 மனைவிகள் போய் கேட்கிறாங்க. தன்னுடைய தந்தையாகிய தக்கனை என்ன பண்ணாரு? ஓடி வந்தான். மருகா 27 பெண்களை உனக்கு கொடுத்தேன். ஒரு மனைவி மேல மட்டும் ஆசை வச்சு மற்ற பெண்களை என்ன ஏதுன்னு கேட்கணும். எல்லாரும் ஒரே முகமா பாருன்னு சொன்ன தக்க. அதற்கு தன்னுடைய மாமனார் சொன்னதுக்கு அந்த சந்திரன் என்ன சொல்றான்? அப்படியெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் ரேவதி வீட்டுல தான் இருப்பேன். ஆமா, அது மட்டும் கிடையாது. அமாவாசை அன்று எனக்கு பூரண ஓய்வு. அன்னைக்கு நான் அங்கதான் இருப்பேன். சனி இருட்டா இருக்க வெளிச்சமா இருக்கும். அப்பொழுது கோபம் பிறந்தது தக்கனுக்கு. சட்டிப்பட மாட்டாரா? கோபம் தானா? எல்லாரும் கோபம் வந்து கேட்டது. துணிமேல் அடிக்கிறது ஆன்லைன்ல புக் பண்ணது. இது அமெரிக்கால எப்பொழுது என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கவில்லையோ 32 லட்சம் போன்ற கலை அழகு கொண்டிருக்கிறோம் என்ற ஆணவத்தால் தானே இப்படி பேசுகிறாய். ஆதலால் இனிமேல் உன்னுடைய அங்கமாக இருக்கக்கூடிய இந்த அழகு 15 நாட்களுக்கு தேய்ந்து கொண்டே போக வேண்டும், 15 நாட்களுக்கு வளர்ந்து கொண்டே போக வேண்டும் என்ற சாபத்தை கொடுத்தார். அதுதான் இந்த உலகத்துல தேய்பிற வளர்பிற. தன்னுடைய மருகனுக்கு தக்ஷன் கொடுத்த சாபம். இந்த சந்திரனுடைய பெருமைகள் இப்படி. அதுக்கு